ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மனம் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, 100 துவரம்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் உடச்ச கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கைப்பிடி, அரிசி, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிப்போம். அரைச்ச மாவை ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிடுவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வதக்கிடலாம். நல்லா கட்டி ஆகிட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. மாவு கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. வெண்ணெயை காய்ச்சிக்கிறேன். காய்ச்சிருந்த அந்த மாவில் ஊற்றிக்கலாம். ஊற வச்ச பருப்பை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எள்ளு போட்டுக்கலாம். உடச்ச கடலை பொடி பண்ணது போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். இது பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷினு. பால்ஸ் மாதிரி பண்ணி இப்படி வச்சுப்போம். ஜஸ்ட் இதை மூடி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தால் தட்டை ரெடி ஆகிடும். கையால் கூட இதை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டு மேலே ஒரு கவர் போட்டு அது மேலே தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் கடாயில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. எடுத்துடலாம். தட்டை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.